ஓ நமச்சிவாயா. நாம் இப்பொழுது இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயம் என்று போற்றப்படுகின்ற அருள்மிகு திருமணி நாயகி உடனுரை திருமணி சேரகுடையார் திருக்கோயிலிலே இருக்கிறோம். இது வந்தவாசி தாலுக்கை சேர்ந்தது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. இந்த திருக்கோயில் ஒரு காலத்தில் இமயமலைக்கு நிகராக இருந்தது என்றும், அகத்திய மாமுனிவர் அதன் மீது நின்றதனால் பூமியில் சென்று விட்டதாகவும், அந்த கோயில் அரசர்களால் பராமரிக்கப்பட்டது என்றும், பிற்காலத்தில் அதை ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் முகலாய சுல்தான்கள் படையெடுத்து வந்து இதை சர்வநாசம் செய்து விட்டதாகவும், அதனால் ஒரு 500 ஆண்டுகளுக்கு இங்கு பூஜை புனஸ்காரம் எதுவும் இல்லை, கோட்டை கொத்தளம் எல்லாம் இடித்து சர்வநாசம் செய்து விட்டார்கள். இத்திருக்கோயிலை 1994 தொடங்கி 1999 கும்பாபிஷேகம் நடத்தினோம். இந்த கும்பாபிஷேகம் என்பது செயலளவில் தான். கோயில் கட்ட வேண்டிய மற்ற பணிகள், மகாமண்டபம் கட்டுவது, ராஜகோபுரம் நிறுவுவது, கொடிமரம் வைப்பது, நந்தி பீடம் வைப்பது என்று பல பணிகள் நின்றிருக்கிறது. இதையெல்லாம் இப்பொழுது நாம் நடத்த வேண்டும். இந்த நிலையிலே இந்த திருக்கோயில் இருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்குவதற்கு மூல காரணமே இங்கே இருக்கின்ற ஒரு நாகம். அந்த நாகம் வாழ்கின்ற இடம் இங்கே இருக்கின்ற சுனை தீர்த்தம். இந்த சுனை தீர்த்தத்திலே இந்த நாகம் குடிகொண்டிருக்கிறது. அது அவ்வப்போது வந்து வெளியே வரும். இந்த நிலையிலேதான் அதற்கு சங்கு போல் இருப்பதனால் சங்கு போல் ஒரு அமைப்பை செய்து சங்கர தீர்த்தம் என்று பெயர் வச்சு இப்படிப்பட்ட அற்புதமான சுனை தீர்த்தம் சகல நோய்களை நீக்குகிறது. படியேறி செல்லுகின்ற போது மிக அற்புதமாக காட்சி தருகின்ற நந்தியம்பெருமானை வழிபட்டு, பளிங்கு விநாயகரை சென்று வழிபட்டு, முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் சிவபெருமானுடைய பொலிவான அழகான அற்புதமான காட்சியை நாம் காணலாம். அவரை பார்க்கின்ற போதே ஈர்க்கின்ற சக்தியை காணலாம். மிக அற்புதம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை பார்க்க பார்க்க கண்கள் பல கோடி வேண்டும் என்பார்களே, அது 100க்கு 100 இந்த இடத்திலே உண்மை. அவருடைய அருளை பெற்று பக்கத்தில் இருக்கின்ற அம்மையை வணங்க, திருமணி நாயகியை வழங்க, தேவதி சகல நலங்களையும் அருளையும் வாரி வழங்கும் மகாதேவி நமக்கு காட்சி தருகிறாள். இது வேற எந்த இடத்திலும் இல்லாத ஒரு அற்புத காட்சி. இதையும் காணுங்கள், அருள் பெறுங்கள். இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி ஓங்காரத்தை உச்சரித்து பேரருளும் திருவருளும் குருவருளும் பெறுங்கள். ஓ நமச்சிவாயா.